பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். மீண்டும் ஒரு சிறிய காணொளி ஊடாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இருக்கும்படியாய் விரும்புகிறேன். தேவனும் அதைத்தான் விரும்புகிறார். உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன சர்வ வல்லமுள்ள தெய்வத்தின் பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாயிருக்க வேண்டும், சந்தோஷமாயிருக்க வேண்டும். காரணம், நம்முடைய தெய்வம் நம்மை அழைத்தவர், நமக்கு விடுதலையை தந்தவர், நம்மை இதுவரை நடத்தி வருகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு எங்கும் விலகி போகவில்லை. அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை நம்முடைய கரத்திலே இருக்கிறது. அதை நம்மிடத்திலே அவர் தந்திருக்கிறார். அதை நீங்கள் வாசித்து தியானிக்கிறவர்களில் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை செதுக்கி உங்களை உருவாக்கும் என்பதிலே ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. அவ்வளவு நல்ல வார்த்தைகளை அடங்கின வேதாகமம் உங்கள் ஒவ்வொருடைய கரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அனுதினமும் வாசியுங்கள். தேவன் உங்களோடு பேசுவார். தேவன் உங்களை உருவாக்குவார். தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிற பலவீனங்களை ஒடுக்கி உங்களுக்கு புதிய பலனை தர போதுமானவர். தேவன் உங்களோட வழிகளை செம்மைப்படுத்துகிறவர். இந்த வார்த்தைகள் உங்களை நிச்சயம் ஒரு பரிபூர்ணமான, ஒரு உண்மையுள்ள, ஒரு பரிசுத்த ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷியாய், ஒரு குடும்பமாய் மாற்ற போதுமானது நம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். இன்றைய நாளிலும் உபாகமத்திலே 7வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து நீங்கள் நானும் அதை கற்றுக்கொள்ளும்படியாக. உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, நீங்கள், நான், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஜனம், கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்ட ஜாதி. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அப்படித்தான் தெரிந்து கொண்டார். அந்த ஜனங்கள் மீது கர்த்தர் அதிகமாய் அன்பு செலுத்தினார். அவர்களை நேசித்தார். அவர்கள் மீது இரக்கம், அன்பு பாராட்டினார். அவருடைய பாவ வழிகளை அவர் சுட்டி காண்பித்து அவர்களை சரியான வழிக்கு கொண்டு வந்து நடப்பித்தார். இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கின்றோம். அன்று பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து என்கின்ற பாவம், எகிப்து என்று சொன்னால் அது பாவம், அந்த எகிப்து தேசத்திலே அடிமைத்தனமாய் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு ஆளோட்டிகள் நிமித்தம் தங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், துயரங்களை சகிக்க முடியாமல், அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்கள் தம்மை சிருஷ்டித்த தெய்வத்தை நோக்கி கதறுகிறார்கள், விண்ணப்பம் செய்கிறார்கள்.
வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள். நம்முடைய தெய்வம் ஜீவன் உள்ள தெய்வம். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர். உங்களுடைய வேதனைகளை அவர் தன் கண்களினால் காண்கின்றவர். உங்களுடைய அழுகுரலை தன் காதுகளினாலே கேட்கின்றவர். அவர் ஏதோ கல்லோ மரமோ ஒரு ஜடை பொருளோ அல்ல. அவர் ஜீவன் உள்ளவர். அந்த ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு வேதனையை கண்டறிந்து அந்த ஜனங்களை அவர் அந்த பாவம் என்று சொல்லக்கூடிய எகிப்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆசீர்வாதமான தேசத்துக்கு கொண்டு வந்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்தார். அவர்களை ஆசீர்வாதமாக வைக்க விரும்பினார். உயர்வாக வைக்க விரும்பினார். விடுதலையாய் சந்தோஷமாய் இருக்க வைக்க விரும்பினார். என்று அதுபோலதான் கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு இந்த உலகம் நமக்கு எகிப்துக்கு அடையாளமாய் இருக்கின்றது. இந்த உலகம் ஒரு பாவம் நிறைந்த உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகம், கொடுமையான காரியங்களினாலே நிறைந்திருக்கிற உலகம். அப்படிப்பட்ட இந்த உலகத்திலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம், நம்முடைய சர்வ வல்லமுள்ள தெய்வம், நம்முடைய பகா பரிசுத்த தெய்வம், நம்முடைய ஜீவனுள்ள தேவன் அந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து நம்மை தமக்கு பரிசுத்த ஜனமாய் நம்மை தெரிந்து கொண்டார். பரிசுத்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய், பரிசுத்த மணவாட்டிகளாய் நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். அந்த தெய்வம் நம்மை தெரிந்து கொண்டதுடைய நோக்கம், இந்த ஜனம் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள், இந்த ஜனம் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள், இந்த ஜனம் என்னை கனப்படுத்துவார்கள், இந்த ஜனம் என்னை மேன்மைப்படுத்துவார்கள் என்று நம்முடைய பரலோக தகப்பனுடைய ஒரு பிரயாசம், ஒரு விருப்பம். அப்போ அந்த தெய்வத்துக்கு நாம் அதை செலுத்த வேண்டும் அல்லவா? அதை சரியான முறையிலே நம்முடைய ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் கனப்படுத்த வேண்டும் அல்லவா? அவர் நமக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறார் அல்லவா? நம்மை பிசாசின் பிடியிலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார் அல்லவா? அதற்கு அவருடைய இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தியிருக்கிறார் அல்லவா? அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நாம் அன்புக்குரிய பிரியமானவர்களே, அந்த தெய்வத்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் அவரை மறுதலித்து விடக்கூடாது. உயர்வுகள், மேன்மைகள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருவேளை நீங்கள் நினைக்கிற காரியங்கள் தடைப்படலாம், அது தாமதிக்கலாம். அதற்காக நம்முடைய தெய்வத்தை நாம் மறுதலித்து விடக்கூடாது. அதற்காக நம்முடைய தெய்வத்தை நாம் விட்டு விலகிவிடக்கூடாது. அவர் வாக்கு பண்ணியிருந்தால் அது நிச்சயமாய் அதை நிறைவேற்ற போதுமானவர். இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக நீங்கள் சகல ஜனங்களும் கொஞ்சமாக இருந்தீர்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பலசாலியாய் இருக்கிறீர்கள், நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் அறிவுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள். அப்படி என்று சொல்லி கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் பாவத்திலும் அந்தகாரத்திலும் இருளிலும் விடுதலை இல்லாமல்
எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, அற்பமாய் எண்ணப்பட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டு, எல்லா விதத்திலும் உங்களை ஒருவரும் மதிக்காமல் இருந்த சூழ்நிலையில கர்த்தராகிய தேவன் உங்களை நேசித்தார். கர்த்தராகிய தேவன் உங்களை ரட்சித்தார். அதான் வசனம் சொல்ல, நீங்கள் அநேக ஜனங்களாய், நீங்கள் திரளான ஜனங்களாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் உங்கள் பேரில் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் கொஞ்சமாய் இருந்தீர்கள். அப்படி என்றால் நீங்கள் பேரோட புகழோட உயர்ந்த ஸ்தானத்தில் ஆசீர்வாதத்தோட இருக்கும்போது அல்ல, ஒன்றுமே இல்லாமல் திக்கற்றவர்களாய் என்ன செய்வது, ஏது செய்வது, நமக்கென்று யார் இருக்கிறார்கள், நம்மை நடத்த நமக்கு வழிகாட்ட யார் இருக்கிறார்கள், அப்படியென்று நீங்கள் நினைத்து சோர்ந்து போயிருந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களை தேடி வந்து சந்தித்தார். கர்த்தர் உங்களை தேடி வந்து சந்தித்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அதை ஒருபோதும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். என்னுடைய பல செய்திகளில் நான் சொல்லுகிற காரியம், யார் உங்களை மதியாமல் போனாலும், யார் உங்களை அற்பமாய் எண்ணினாலும், யார் உங்களையெல்லாம் ஒரு பொருட்டா எண்ணாமல் போனாலும், என் அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒன்றை மாத்திரம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை சிருஷ்டித்தவர், உங்கள் மீது அன்பு காண்பிக்கிறவர், உங்கள் மீது இரக்கம் வைக்கிறவர், அந்த மகா சர்வவல்லம் உள்ள தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு, அவர் உங்களை ஒருபோதும் மறந்து போகிற தெய்வம் அல்ல. அவர் ஒருபோதும் உங்களை அற்பமாக எண்ணுகிற தெய்வம் அல்ல. அவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து உங்களை சம்பாதித்திருக்கிறார். அவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து உங்களை விடுதலையாக்கி, அவர் பிதா, நாம் அவருக்கு பிள்ளைகளாயிருக்கும் கூடிய புத்திர சுவிகாரத்தை நமக்கு அருளி இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அதை ஒருபோதும் மறந்து போய்விடாதீர்கள். ஒருபோதும் மறந்து போய்விடாதீர்கள். பாருங்கள், 8வது வசனம் சொல்கிறது, பாகம் 7வது அதிகாரம் 8வது வசனம், கர்த்தர் உங்களில் அன்பு கூறினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடான எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். பாருங்கள், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைய, கர்த்தர் உங்கள் மீது அளவில்லாத அவருடைய அநாதி சிநேகத்துக்கு அளவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு அவர்களுடைய பெயரிலே என் தேவனாய கர்த்தர் ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார், நான் இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி, அந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணி, பார்வோன கையில் அவர்களை நீங்களாக்கி பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதம் நிறைந்த தேசத்துக்குள் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன் முற்பிதாக்களுக்கு. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை அன்று நடந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறது. ஆனால் இன்றைக்கு இதை நாம் வாசித்து தியானிக்கும் போது, இன்று நம்மை கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த உலகத்தில் இருந்து, அந்த பாவத்திலிருந்து, அந்த எகிப்தில் இருந்து நம்மை மீட்டு நம்மை ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் நிழலுக்குள்ளே நானும் நீங்களும் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, விடுதலையோடு இருக்கக்கூடிய கிருபைகளை நமக்கு அளித்திருக்கிறார். கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார்.
நம்மோடு கூட இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, என் அன்பு ஜனமே, நம்முடைய தேவன் செய்த மகத்தான அந்த ரட்சிப்பை ஒருபோதும் நீங்கள் மறந்து போய் விடாதீர்கள். ஒருபோதும் மறந்து போய் விடாதீர்கள். இனியும் காலம் செல்லாது. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் மீண்டுமாய் வரப்போகின்றார். நியாயாதிபதியாக, நியாயம் தீர்க்கின்ற நியாயாதிபதியாக. நாம் அவருடைய வருகையிலே அவரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆகையினாலே அவர்களை நிலைத்திருக்குங்கள். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் ஒன்றுக்கும் சோர்ந்து போய்விடாதீர்கள். ஒன்றுக்கும் சோர்ந்து போய்விடாதீர்கள். பாருங்கள், அடுத்த வசனம் சொல்லுகிறது, 9வது வசனம், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கின்ற உண்மையுள்ள தேவன். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை சொல்லுகிறது, தம்மில் அன்பு கூர்ந்து, அவர் மீது, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீது, நமக்கு மறுவாழ்வு தந்த தெய்வத்தின் மீது, நமக்கு ரட்சிப்பு தந்த தெய்வத்தின் மீது நீங்கள் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகள், பிரமாணங்கள், நியாயங்களின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய தெய்வ சொல்லுகிற அந்த வாக்குத்தத்த வார்த்தையை பாருங்கள். அந்த வசனம் சொல்ல, அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். நீங்கள் அவருடைய பிரமாணங்களின்படி, கட்டளைகளின்படி நீங்கள் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால், தலைமுறை தலைமுறை மட்டும் அவர் தயவு செய்து உண்மை உள்ள தேவனாய் உங்களோடு கூட இருப்பார். உண்மை உள்ளவராய் இருப்பார். அன்பு பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே 100% உண்மையாக இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் அவருடைய இந்த வேதாகமத்தை நாங்கள் வாசிக்கிறோமா? இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானம் செய்கிறோமா? அவரோடு நாங்கள் நடக்கிறோமா? ஆனாலும் அவருடைய கிருபை நம்மை தாங்கிறதல்லவோ, அவருடைய கிருபை நம்மை வழிநடத்துகிறதல்லவோ, அவருடைய கிருபை அதிகாலை தோறும் புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால என் அன்பு தேவஜனமே, நீங்களும் நானும் அவருடைய பரிசுத்த ஜனம். அவருக்கு ஏற்றபடி அவருடைய பிரமாணங்கள், கட்டளைகளின்படி நானும் நீங்களும் வாழுகின்ற வழியில் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். உபாகம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை சொல்லப்படுகிறது பாருங்கள். ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக. இது ஒரு ஓடம். இந்த கட்டளைகளை, நியாயங்களை, பிரமாணங்களை நீ கடைபிடிக்க வேண்டும். இது நியதி. இது ஏதோ சும்மா சொல்லிட்டு போகவில்லை. இது நியதி. இதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்களை தெரிந்திருக்கிறேன். உங்களுக்காக என்னுடைய இரத்தத்தை நான் சிந்தி இருக்கிறேன். உங்களை பரிசுத்த ஜனமாய் நான் மீட்டிருக்கிறேன். நீங்கள் என்னுடைய துதியை சொல்லி வர வேண்டும். நீங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். நீங்கள் என்னை மகிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் என்னை உயர்த்த வேண்டும். அப்பொழுது நான் உங்களை கனப்படுத்துவேன். நான் உங்களில் அன்பு காண்பிக்கிறேன். நான் உங்களை நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், ஆகையால் நீ செய்யும்படி நான் என்று உனக்கு கட்டளை இடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளுவாயாக. அப்படி கை கொண்டு நீங்கள் நடந்தால் என்ன இந்த வசனம் சொல்ல பாருங்கள். 14வது வசனத்தை பாருங்கள். அப்படி நீங்கள் கை கொண்டு நீங்கள் நடக்கின்ற வேளையில் என் ஜீவனுள்ள தெய்வம்
அவர் என்னையும் உங்களை பார்த்து சொல்லுகிற வசனமாவது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆண்களிலும் பெண்களிலும் மலட்டுத்தன்மை இருப்பதில்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைய, சகல ஜனங்களிலும் யார் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு முன்பதாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ உயர்வாய் இருப்பாய், நீ மேன்மையாய் இருப்பாய். ஆசீர்வாதத்தின் சம்பூர்ணம் உன் குடும்பத்திலே இருக்கும். ஆசீர்வாதத்தின் சமாதானம் உன் குடும்பத்தில் இருக்கும். ஆசீர்வாதத்தின் சந்தோஷம் உன் குடும்பத்தில் நிலைத்திருக்கும். நீ ஒருபோதும் கலங்குவதில்லை, நீ ஒருபோதும் கண்ணீர் விடுவதில்லை, நீ ஒருபோதும் பதறுவதில்லை. காரணம், நீ அவருடைய பிரமாணங்களின்படி, அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய நியாயங்களின்படி நீயும் நானும் நடக்கின்ற வேளையில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனம். நீங்கள் பெரிய மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கும்போது, உயர்வான ஸ்தானத்தில் இருக்கும்போது அல்ல, நீங்கள் கனபேரா இருக்கும்போது அல்ல, நீங்கள் கொஞ்சமாய் இருக்கும்போதே. அவருடைய விளக்கம் என்ன? நீங்கள் ஆசீர்வாதமாக உயர்வாய் மேன்மையாக இருக்கும்போது அல்ல, நீங்கள் எல்லா விதத்திலுமே அற்பமாய் எல்லாம் இழந்து சாதாரணமான ஒன்றுக்கு உதவாத ஒரு மனுஷியாய் குடும்பமாய் நீங்கள் இருக்கும்போது உங்களை நான் தெரிந்து கொண்டேன். ஒரு பரிசுத்த ஜனமாக நீங்களுடைய பிரமாணங்களின்படி கட்டளைகளின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். உங்களுடைய குடும்பங்களுக்குள்ள, உங்களுடைய பிஸ்னஸ்களுக்குள்ள, உங்களுடைய எப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள, உங்களுடைய பொருளாதாரங்களுக்குள்ள, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள மலட்டுத்தன்மை இருப்பதில்லை என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் தெய்வம் சொல்லுகிறார். ஆகையினாலே கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த உபாகமத்தில் 7வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து பார்த்த இந்த வார்த்தைகளின்படி என் ஆண்டவர் உங்களை எகிப்திலிருந்து மீட்டு உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு தந்திருக்கிறார். அதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த ரட்சிப்பையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் இழந்து போய் விடாதீர்கள். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். 100 ஆடுகள் இருந்து ஒரு ஆடு தவறி போனாலும் அந்த 99 ஆடுகள் இருக்கே என்று சந்தோஷப்படுகிற தெய்வம் அல்ல அவர். ஒரு ஆட்டுக்காக பரிதபிக்கிற தேவன், ஒரு ஆட்டுக்காக அவர் கலங்குகிற தெய்வம், ஒரு ஆட்டுக்காக அவர் பரிதபித்து கலங்கி நிற்கிற தெய்வம். ஆகையினால எங்கு நீங்கள் விலகி நிற்கிறீர்களோ தேவ சமூகத்தை விட்டு, எங்கு நீங்கள் தேவனை மறுதலித்து நிற்கிறீர்களோ, என் அன்பு தேவ ஜனமே, மனுஷர்களை பாராதீர்கள். மனுஷரை நீங்கள் நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். உங்கள் ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கையுடையவராயிருங்கள். அவருடைய ரட்சிப்பை நினைத்து பாருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களை உயர்த்தினார் என்பதை பாருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களுக்கு எல்லா விதமான வாக்கு தத்தங்களையும் தந்து அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி உங்களை ஆஸ்மாவை வைத்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். மீண்டும் தேவனுடைய சமூகத்துக்கு வாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய பிரமாணங்களுடைய கட்டளையின்படி நீங்கள் நடக்கின்ற வழியில் உங்களுக்குள்ள ஒரு குறைவும் வராது என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைய, இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, உங்களை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். ஆசீர்வாதமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவனுடைய கர்த்தர் நீர் தொடுவீராக, நீர் தொடுவீராக. உடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். May God bless you. Be happy in Christ. Take care.